நல்லா நல்லா இருக்கு. என்னுடைய முதலமைச்சருடைய சாதனைகள் வாக்காக மாறும். சாதனைகள் வாக்காக மாறும். அதே போல தேர்தல் அறிவிப்பு ஹீரோவாக மாறும். இங்கே கிட்டத்தட்ட எழுச்சியான வரவேற்பு. போன முறை நாங்கள் கேட்கும் சொன்னோம், வாக்குறுதி அளித்தோம். நாங்கள் வந்தால் பணம் மகளிர் உரிமை தருகிறோம், விடியல் தேர்வு தரும் சொன்னோம். இந்த முறை நிறைவேற்றி விட்டு வாக்கு கேட்கிறோம். இங்கே எங்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளருடைய தகுதிகளையும் நாங்கள் கேட்கிறோம். வேட்பாளர் நான் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்ட போது இதெல்லாம் செய்வோம் என்று சாதனைகளை செய்த அரசுடைய சாதனை ஒவ்வொரு திட்டமும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி வேட்பாளர்கள் எதை சொல்லி வாக்கு கேட்பார்கள் என்ற நிலை தெரியவில்லை. நாங்கள் இப்ப மகளிர் என்ன சொல்ல போனா, இப்போ ஒரு சூரியனுக்கு ஓட்டு போடு புண்ணியமாக ஆகும் என்ற உணர்வை மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் காலை உணவு திட்டம் இப்போது 5வது வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏழை எளிய மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்ட ஒரு வாய்ப்பு 5வது வரை இருக்கின்றது. அது சூரியனுக்கு வாக்களித்தால், நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்தால் அது ஒரு புண்ணியமாக ஆகும். ஏனென்றால் உங்களுக்கு 8வது வரை படிக்கின்ற காலை உணவு படிக்கின்ற மாணவர்கள் காலை உணவு விஸ்தீர்ணம் செய்யப்படும், நீட்டிக்கப்படும். 5வது என்பது 8வதாக இந்த நிலை என்பது பல லட்சம் மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்காக ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களுடைய ஒரு புண்ணியம் சேர வேண்டும் என்றால் கோயிலுக்கு போயிருக்கோம். அதே போல மற்றவங்க போயிருந்தோம். அதே போல சூரியனுக்கு ஓட்டு போட்டால் நிலை என்பது அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள், ஒரு புண்ணியமாக இருக்கும். இப்போ 1000 ரூபாய் கிடைப்பது மகளிருக்கு 2000 ரூபாய், சூரியனுக்கு ஓட்டு போட்டால் 2000 ரூபாய் உயர்த்தப்படும். இது போன்ற திட்டங்கள். அதே இலவச கூப்பன், அதாவது இல்லத்தரசி கூப்பன் 8000 ரூபாய் வேலை பொருட்கள் வாங்கலாம், பொருட்களை மாற்றி வாங்கலாம் என்ற நிலை வரும்போது அங்கே வாக்காக இது மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. அவர்களாவே சூரியனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற உணர்வு மக்கள் இருக்கு. ஏன்னா சூரியனுக்கு ஓட்டு போட்டால் பசியார ஏழை குழந்தைகள் இங்கே பசியார சாப்பிடக்கூடிய உணவு ஆலை. ஆக இப்போ இந்த அரசு விவசாயிகளும் இப்ப நினைக்கின்றார்கள். ஏன்னா ஒன்றிய அரசு இப்போ ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கிறது. தாக்கீது என்றால், ஏன்னா நெல் விளைச்சல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது, அதற்காக இன்சென்டிவ் கொடுக்கக்கூடாது, இன்சென்டிவ் நிறுத்தணும். இன்சென்டிவ்காகவே இப்ப நெல்லுடைய விலை கூடுதல்படுத்த காரணத்துக்காகவே இங்கே விவசாயிகள் விவசாயத்தை அதிகமாக நெல்லை உற்பத்தி செய்கிறார்கள். அதனால நெல்லை குறைத்து பருப்பு வகைகளை செய்யலாமா என்று ஒரு தாக்கீது அனுப்புகின்றார்கள், ஒரு எச்சரிக்கை. ஆக அவங்க செய்வது நெல்லுக்கு இன்சென்டிவ் கொடுக்கக்கூடாது, மாநில அரசு கொடுக்கக்கூடாது என்ற நிர்பந்தத்தை நம் மீது திணிக்கின்றார்கள். அதுக்கு முதலமைச்சர் அதெல்லாம் ஆட்சிக்கு தொடரும், நெல் இன்சென்டிவ் கூடுதலாக வழங்கப்படும் என்று முதல்வர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இது விவசாயிக்கு ஒரு பெரிய அபாயம், விவசாயிகளும் ஒரு அபாயம். ஒரு விவசாயத்துக்கு ஒன்றிய அரசு எடப்பாடி இதுக்கு என்ன சிந்திக்க போறாரோ, விவசாய நண்பன் எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாரு தெரியாது. ஆனா இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும். விவசாயிகளும் குரல் கொடுக்க வேண்டும், மக்களும் குரல் கொடுக்க வேண்டும், எல்லா கட்சியும் குரல் கொடுக்கக்கூடிய நிலை ஒன்றிய அரசு தள்ளுகிறது. ஆனா இன்சென்டிவ் பற்றி நெல் விலை எம்எஸ்பியோட இப்ப நெல் விலையை கூடுதலாக இன்சென்டிவ் கூடுதலாக அரசாங்கம் கொடுக்கிறது. ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட 156 ரூபா ஒரு கொடுக்கிறது, ஒரு மூட்டைக்கு கொடுக்கிறது. அது இந்த நேரத்தில் அவர் செய்கிறார்கள் தாங்க என்ற ஆணவம். அதை விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். முதல்வர்கள் அதுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள்.